தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைந்த சங்கமான கோவை மாவட்டத்தில் புத்தகால் மண்டப சங்கத்தினுடைய பல்வேறு தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். சாமானிய வணிகர்களை பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு ஆன்லைன் வர்த்தகம், கார்ப்பரேட் கம்பெனிகள் கடுமையாக எங்கள் நெருக்கடியை தள்ளி கொண்டிருக்கிறது. இருந்து எங்களுடைய வாழ்வுரிமையை காப்பதற்கு, வாழ்வார்த்தை காப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு பல்வேறு போராட்ட யூகங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கிராமங்கள் முதல் நகரம் வரை அனைத்து கிளை சங்கங்களை இணைத்து இது போன்ற விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று ஒத்தகால் மண்டபத்தில் நடைபெற்ற அதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகர்கள் பாதுகாப்பதற்கு பல்வேறு சட்ட விகிதம் எடுத்துருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் சந்தித்து முறையிட இருக்கிறோம். அது கட்டாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறைந்திருக்கிறது. இது பொதுமக்களுக்கு விலைவாசி குறைந்திருக்கிறது. சட்ட விதிகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக வருகின்ற 11ஆம் தேதி மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களை கோவையிலே அழைத்து ஒரு கலந்துரையாடல், ஜிஎஸ்டியிலே பல்வேறு சட்ட விதிகளை களைய வேண்டும் என்ற கலந்துரையாடல், அதே போன்று அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நடத்துகிறது. அதன் பிறகு ஜிஎஸ்டியில் இன்னும் பல்வேறு திருத்தங்கள் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மதுக்கரை பாலம் என்பது அங்கு சாமானிய வியாபாரிகளும் பொதுமக்களும், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நீர்வழி தடமாக இருந்தாலும் உடனே அந்த துறை மாற்றம் செய்து விரைவாக சாலை அமைப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு துரிதமான நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.